பிரெஸ்டுக்கு வரி போடுறத பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? நீ பிறந்ததுக்கு வரி, இறந்ததுக்கு வரி, உன் வீட்டுல எத்தனை உருப்படி இருக்காங்களோ அத்தனை தலைக்கு வரிங்கிறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீ யூஸ் பண்ற ஒரு ஒரு சின்ன சின்ன பொருளுக்கும் விதவிதமா வரி போட்டு பாத்திருக்கீங்களா? 18th செஞ்சுரியில, அதாவது 1729ல மகாராஜா மார்த்தாண்டவர்மா உருவாக்குன திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல நீ பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் நீ என்னென்ன பொருள் யூஸ் பண்றியோ எல்லாத்துக்கும் வரி போட்டிருக்காங்க. பொண்ணுங்களுக்கு பிரெஸ்டுக்கு வரி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்களுக்கு மீச வளர்க்கறதுக்கு வரி போட்டாங்க. பிறப்பு வரி, இறப்பு வரி, நீ பிறந்ததுக்கு வரி, அதுக்கப்புறம் நீ செத்து போறதுக்கு வரி. உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை தலைக்கு வரி. உன் வீட்டுல எத்தனை ஜுவல்ஸ் இருக்கோ அத்தனை ஜுவல்ஸ்க்கு வரி. நீ சிக்கானா உனக்கு வைத்தியம் பாக்குறதுக்கு வைத்திய வரி. உனக்கு கல்யாணம் ஆனா கல்யாண வரி. நீ போட்டிருக்க தாலிக்கு தாலி வரி. அப்புறம் நீ விவசாயம் பண்ணா உழவு வரி. பனைமரம் ஏறுனா பனை வரி. கல்லு இறக்குனா கல்லு. கோவில் திருவிழால எவ்வளவு வரி போட்டிருக்குன்னு சொல்ல வர்றவனுக்கு வரி. அவன் கொண்டு வர்ற ட்ரம்முக்கு வரி. பொண்ணுங்க மேல ஹேர தூக்கி கட்டுனா அதுக்கும் வரி. நீ மாங்காய் மரம் வளர்த்தா 12 பைசா வரி. புளிய மரம் வளர்த்தா 3 சக்கம் வரி. பனைமரம் வளர்த்தா 7 பைசா வரி. நீ தலைப்பா கட்டுனா தலைப்பா வரி. கால் தெரியுற மாதிரி ட்ரெஸ் போட்டா கால் வரி. மலையில வாழ்ந்தா மலை வரி. ஒருவேளை நீ மாட்டு தொழுக வச்சிருந்தா தொழு வரி. இல்ல நீ படிக்கிறதுக்கு பணம் ஓட வச்சிருந்தா எழுத்தொழு வரி. கட்டி வரி, கத்தி வரி, கொடை வரி, வெள்ளை வேஷ்டி வரி. நீ பதனி வித்தா பதனி வரி. கூலிக்கு வேலை செஞ்சா கூலி வரி. நாட்டு வரி, ஊட்டு வரி, காட்டு வரி, மாட்டு வரி, மாடு கறக்குற பாலுக்கு கறக்கு வரி. இத்தனையும் போட்டாங்க. நீ செத்து போனா சமாதி வரி, அதையும் போட்டாங்க. இந்த வரி எல்லாமே திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல இருக்கிற மன்னர்கள் அண்ட் அப்பர் காஸ்ட் பீப்புள், இந்த லோ காஸ்ட் பீப்புள் தன்னோட நிலைமையை தாண்டி ஒரு படி கூட மேல வந்துடக்கூடாது என்னைக்கும் அப்படின்றதுக்காக போட்டதுதான். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தானே தவிர காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனையோ இல்ல அது ரிலேட்டடான எந்த ஹேட்ரடையும் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு கிடையாது. ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிறதோட ஸ்டாப் பண்ணிடுங்க.